ஒரு பாடத்தை நாம் இதிலிருந்து கற்க வேண்டும். இன்று நாம என்ன நம்மை தொட்டாலும் சரி, பணத்தின் பக்கமும் மருத்துவத்தின் பக்கமும் அரசியலின் பக்கமும் இன்ன பிற விஷயங்களின் பக்கமும் தான் நாம் முன்னோக்கி செல்கிறோமே தவிர பிரச்சனை தொட்ட உடனேயே நமக்கு ரப்பின் சிந்தனை வருவதில்லை. ஒரு சின்ன சாவி தொலைஞ்சு போச்சுன்னா கூட பதறுகிறோம், பதற்றம் வரத்தான் செய்யும். மனதுக்குள் என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். சொன்னா அந்த சாவி உடனே கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும், இல்லைன்னா அது இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான். ஆனால் இன்று நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இல்லை என்பதுதான் கை செய்ததற்குரிய விஷயம். இவர் அந்த நேரத்தில் பதறுவார், பல பேரை திட்டுவார். அவன் கையில கொடுத்தேன், இவன் கையில கொடுத்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சுத்தி முத்தி எங்கேயும் கிடைக்காம அமர ஒரு இடத்துல உட்காரும் பொழுதுதான் அல்லாஹ் நாடுதான் நடக்கும்பான்னு சொல்லுவார். கடைசி நேரத்துல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, துன்பம் தொட்ட போதே நீ ரப்பை நினைப்பதுதான் அது சரியானது, அதுதான் பொறுமை என்றார்கள். பொறுமைக்கு விளக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமைக்கு என்ன விளக்கம்? துன்பம் தொடுகிற போது நீ உனக்கு ரப்பின் சிந்தனை வரணும், அதுதான் பொறுமை. நாம் சொல்வதெல்லாம் பொறுமை அல்ல. துன்பம் தொட்டவுடனே ரப்பனுடைய சிந்தனை வரணும், பிறகு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதற்கெடுத்தாலும் ரப்பை முன்னோக்க கூடியவராக இருந்தார். எல்லாம் என்னுடைய ரப்பு தான், அல்லாஹ் தான் எனக்கு, அல்லாஹ் என்னை படைத்தான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். எல்லா நேரமும் ரப்பை முன்னோக்கி வாழ்பவர்களாக. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன இப்ராஹிம் அவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் என்பவர் பொறுமையாளராக இரக்கத்தன்மை உடையவராக இருந்தார் என்று அல்லாஹ் இரண்டு இடத்தில் அவர்களை பற்றி, இரண்டு அற்புதமான பண்புகள், குணத்தை பற்றி அல்லாஹ் இங்கு சொல்லித் தருகிறான். நல்லோர்களே, ஒரு மனிதன் எவ்வளவுதான் சிறந்தவனாக வாழ்ந்த போதும் அவன் உயர்ந்த இடத்தை எட்டி பிடிப்பது என்பது அவனுடைய அழகிய பண்பாடுகளால் தான், அவனுடைய அழகிய குணத்தால் தான் சாத்தியப்படுமே தவிர இன்னவில அதிகாரத்தாலோ காசு பணங்களாலோ பதவி பட்டங்களாலோ அல்ல. இன்று பல பதவி உடையவர்களை பார்க்கிறோம், அவர்கள் எல்லாம் ஒரு விதமான அதிகார தோரணையிலும் அகம்பாவ தோரணையிலும் இருப்பார்கள். ஆனா பண்பு அவர்களிடத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரும், ஒரு மனிதன் எவ்வளவுதான் சிறந்தவனாக வாழ்ந்த போதும், அதாவது ஒரு பெரிய செல்வந்த நிலையில் அவன் வாழ்ந்த போதும், அவன் உயர்ந்த இடத்தை எட்டி பிடிப்பது, மக்கள் மன்றத்தில் அவன் நிலை பெறுவது எதை கொண்டு என்றால் அவன் அழகிய பண்பை வெளிப்படுத்துகிற பொழுதுதான். பெருமானாரை பற்றி இன்றும் நாம் பேசுகிறோமே, காரணம் என்ன? பெருமானார் அந்த அளவுக்கு மக்களோடு மிருதுவாக பழகினார்கள், பண்புள்ளவர்களாக வாழ்ந்து காண்பித்தார். ஜார்ஜ் பெர்னாட்ஷா சொல்றாங்க, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த உலக குழப்பங்கள், அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு, அந்த நேரத்தை கனெக்ட் பண்ணி அவர் சொன்னார், இப்பொழுது நடைபெறுகிற உலக குழப்பங்களுக்கு ஒரே தீர்வு, ஆட்சி ஒட்டுமொத்தத்தையும் அந்த முஹம்மதிடம் கொடுத்தால் இந்த நாடு நலம் பெறும் என்று சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரிடத்தில் இந்த ஆட்சியெல்லாம் நம்ம ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னா இந்த நாடு சீர்திருந்தும், இந்த நாடு நலம் பெறும். ஆனால் அவர் இப்பொழுது இல்லை என்று அவர் வருந்துகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, தமது தந்தைக்கு பெரும் முயற்சி செய்து ஏகத்துவ அழைப்பியலை வழங்கினார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தந்தை செய்யக்கூடிய பல்வேறு இணை வைப்பு காரியங்களை பார்த்து மனம் வருந்தி அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு இப்படி சிலைகளுக்கு ஆராதனை செய்து வருகிறாரே என்று கவலைப்பட்டு அவர்களுக்கு பல உபதேசங்களை செய்தார். ஆனால் அவர் அதை ஏற்க தயாராக இல்லை. மாறாக இப்ராஹிமை அவர் திரும்ப நிந்தித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அவர் ஏசி பேசினார். மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு, தன் மகனை விட்டு ஒதுங்கி தனியாக அவர் வாழ்ந்தார். இருந்தாலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையின் மீது கோபம் கொள்ளவில்லை, தந்தையை வெறுத்தொதுக்கவில்லை. மாறாக தந்தை செய்யக்கூடிய மாபெரும் பாதகத்துக்காக ரப்பிடத்திலே மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. தந்தை சொல்றாருங்க, பாரு, நீ என் சிலைகள் எல்லாம் அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறாய், கொள்கைகள் எல்லாம் தவறு என்று சொல்கிறாய், நீ என் முன் நிற்காதே, நான் உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன், என்னை விட்டு போய்விடு என்று விரட்டுகிறார். இருந்தாலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல வந்த ஹக்கை எடுத்து சொன்னார்கள். தந்தை நம்மை இப்படி அப்படி செய்து விடுவார் என்று அவர்கள் அஞ்சவில்லை.
அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொன்னார்கள். தந்தை அவ்வளவு கோபமாக பேசியும் கூட என்ன வரல, அவர்களுக்கு கோபம் வரல, தந்தையின் மீது வெறுப்பு உணர்வு வரவில்லை. தந்தையை வெறுக்கவில்லை, தந்தையிடம் இருந்த குணத்தை வெறுத்தார்கள், கொள்கையை வெறுத்தார்கள். பிறகு என்னாச்சு? தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, வக்ஃபிர்லி அபி, யா அல்லாஹ் என் தந்தையை மன்னித்து விடு. இது குர்ஆன் ஆயத்து. வக்ஃபிர் லி அபி, யா அல்லாஹ் என் தந்தையை மன்னித்து விடு. இன்னஹு கான மினல்லாலின், என் தந்தை அவர் வழி தவறியவராக இருக்கிறார், யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு, அவர் பிழையை பொறுத்து விடு என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், உயிர்ப்பிக்கப்படுகிற மறுமை நாளில், இந்த உலகத்தில் இவர்கள் எல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது கபரில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மறுமை நாளின் போது உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். அப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற மறுமை நாளில் யா அல்லாஹ் வலா துஹ்ஸினி, என்னை அந்த நாளில் இழிவுபடுத்தி விடாதே என்று துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் என் தந்தை இணை வைக்கக்கூடியவர் தான், அவரை மன்னித்து விடு, மறுமை நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே என்றால் என்ன பொருள்? என் தந்தைக்கு தண்டனை கொடுப்பதன் மூலமாக, என் தந்தைக்கு அந்த மக்கள் மன்றத்தில் வைத்து விசாரணை செய்வதன் மூலமாக, நான் ஒரு நபி அல்லவா, உன் சிறந்த அடிமை அல்லவா, என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? இவர் நபியா இருக்கிறாரு, இவங்க வாப்பா இப்படி இணை வைக்கக்கூடியவரா இருந்தாரு, வாப்பாவையே திருத்த முடியலையே, இவர் என்ன ஊரை திருத்தினாரு அப்படின்னு மறுமையில் யாரும் பேசக்கூடாதா இல்லையா? அல்லாஹ்வின் நாட்டம் யாரை எப்படி வைக்க வேண்டும், யாரை எப்படி வைக்க கூடாது என்று இருந்தாலும் நாம் உபதேசம் செய்கிற அளவுக்கு தான் செய்ய முடியுமே தவிர எல்லை கடந்து உபதேசம் செய்தால் அது வேறு விதமாக சென்றுவிடும். இங்க பாருங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் மறுமை நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ், என் தந்தையின் மூலமாக, எனவே என் தந்தையை மன்னிப்பாயாக என்று துஆ செய்தார்கள். துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவுக்கு இவர்கள் செய்த துஆவில் உடன்பாடு இல்லை. அல்லாஹ் பிரியப்படல. என்ன இவர் ஒரு முஷ்ரிக்குக்கு போய் இந்த இடத்துல ஷஃபாஅத் செய்கிறார்? ஒரு முஷ்ரிக் தந்தையாக இருந்தா என்ன, முஷ்ரிக் அல்லவா, இவனுக்கு போய் துஆ செய்தாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இதில் உடன்படாமல் என்ன தெரியுமா சொன்னார்? ما كان للنبي والذين آمنوا يستغفروا للمشركين وكانوا أولي قربى من بعد ما تبين لهم أنهم أصحاب الجحيم. முஷ்ரிக்கீன்கள் என்று சொல்லப்படுவோர், ரப்பாரி எனக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அது நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும், வலோகான ஒலி குர்பா, அவர்கள் எல்லாம் உங்களுடைய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் நரகம் செல்லக்கூடிய நரகவாதிகள் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பின்னரும் அல்லாஹ் சொல்றான், முஷ்ரிக்கீன்கள் நெருங்கிய உறவுகளாக உங்களுக்கு இருந்தாலும் அவர்களெல்லாம் நரகவாதிகள் என்று அல்லாஹ் தெளிவாக்கிய பிறகும் கூட அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவது எந்த ஒரு நபிக்கும் உகந்ததல்ல, எந்த ஒரு ஈமானுடையோருக்கும் உகந்ததல்ல. மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனூ அயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன். முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கோ ஈமானுடையோருக்கோ உகந்ததல்ல என்று சொன்னவுடன் உடனே அல்லாஹ் சொன்னவுடன் நிறுத்திட்டாங்க. அல்லாஹ்ட்ட சண்டெல்லாம் போடல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு என்னென்றா, அல்லாஹ் என்ன சொன்னானோ உடனே ஆமன்னா சல்லம்னா உடனே அக்செப்ட் பண்ணுவாங்க. சிந்திக்க மாட்டார்கள், அது குறித்து ஆய்வு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னானோ உடனே. கனவு கண்டாங்க, மகனை அறுத்து பலியிடுறதாக, உடனே மகனை கூப்பிட்டு போறாங்க. அதுக்கு முன்னால ஒரு யோசனை கேட்டாங்க மகன்கிட்ட, இல்லை இப்படி ஒரு கனவு வந்திருக்கிறது, இது வந்து கனவு தானே என்று அவர்கள் விடவில்லை. கனவில் எனக்கு சொன்னதும் அல்லாஹ் தானே சொன்னான், அல்லாஹ் தானே உத்தரவிட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளை. உடனே மகன்கிட்ட வந்து சொன்னாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் மனாமில் கண்டேன், கனவில் கண்டேன், உன்னுடைய யோசனையை சொல். உடனே அந்த மகன் குட்டி 8 அடி பாஞ்சா, அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யோசனையை சொல்லுப்பா அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, யா அபதி ஃபஅல் மா துஅமர், புரிஞ்சுக்கிட்டாங்க.
இது என் தந்தையின் விருப்பம் அல்ல, அல்லாஹ்வுடைய விருப்பம். அதனாலதான் எங்க வாப்பா இப்படி வந்து என்று சொல்றாங்க, யா அபதி ஃபஅல் மா துஅமர், என் அருமை தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டபடி செய்யுங்கள். ஏவப்பட்டபடின்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானோ என்ன ஏவினானோ அதை செய்யுங்க.